பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி. மாதத்துடைய துவக்கத்தில் ஆண்டவரிடத்துலேருந்து வாக்குத்தத்தை எதிர்பார்க்கிறத காட்டிலும் நாம் அவருக்கு சில வாக்குகளை செய்து அதை நிறைவேற்றுவோமே. ஆனால் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுங்கிறது குறித்தே கடந்த 2 மாதங்களாக நம்ம பார்த்தோம். அப்படி முதலாவதாக நம்ம ஆண்டவருக்கு என்ன வாக்கு பண்ணணும்? அனுதினமும் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தின் மூலமாக நெருங்குவதா. அடுத்தபடியா போன மாதம் ஆண்டுடைய வார்த்தைகள், அதாவது வேதத்தை சரியாக வாசித்து அனுதினமும் அந்த வேதத்தை தியானிக்கிறதுக்காக அவரிடத்துல வாக்கு பண்ணினோம். அப்படி இந்த மாதத்துல நாம என்ன வாக்கு பண்ண போறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வாக்கை நம்முடைய சொந்தத்தினால மாத்திரம் முழுமையா நிறைவேற்றி முடிக்க முடியாது. நிச்சயமா நம்மளுக்கு அதற்கு ஒரு துணை தேவை. அந்த துணை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு உதவி செய்யவும் நமக்கு துணை செய்யவும். அப்படி அவர் எந்த விஷயத்துல நம்மளுக்கு உதவி செய்யணுங்கிறத பார்க்கலாமா? அதை குறித்து வேதத்துல பல்வேறு வசனங்களை முன்னாடி பார்த்து அதன் மூலமா நாம ஆண்டவரிடத்துல என்ன பண்றோம் அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். அதற்குரிய வேத வசனங்கள் ஓசியா 6ஆவது அதிகாரம் 7வது வசனத்துல ஆதாமை போல் உடன்படிக்கையை. அப்போ இந்த இடத்துல ஆதாமுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறத காண்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆதியாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. இந்த இடத்துல ஆபிரகாமோட பண்ண ஒரு உடன்படிக்கை காண்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துல, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால். இந்த இடத்துல இஸ்ரவேலர்களை குறித்து ஒரு உடன்படிக்கையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடி அநேக உடன்படிக்கைகள் வந்து கொண்டே இருக்கும். அதுல முக்கியமா மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்துல புதிய உடன்படிக்கையை பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தின் மூலமா நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறதுக்கு ஆண்டவர் ஒரு புது உடன்படிக்கையை ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்படி இந்த உடன்படிக்கை எல்லாமே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு ஏற்படுத்துறாரு. இந்த உடன்படிக்கைனா என்ன? உடன்படிக்கைங்கிறத ஆங்கிலத்துல கவனன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இன்னும் எளிமையா புரியுற ஒரு ஆங்கில சொல்ல சொல்லணும்னா அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டுங்கிறது எப்பொழுதுமே நம்மளுக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். அப்படி அக்ரிமெண்ட் போடும்போது என்ன, அந்த 2 பேருமே அந்த அக்ரிமெண்ட் படி நடக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்ம வேலை ஸ்தலங்களுக்கு போனால் அந்த எம்ப்ளாய்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அது கேட்டபடியெல்லாம் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் நம்ம காலேஜ், ஸ்கூல் இல்லை எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போகிற நம்மளும் அதை சரியாக கைக்கொள்கிறவர்களாக இருக்கணும். எப்போவுமே அந்த அக்ரிமெண்ட், அந்த ரூல் போடுறாங்க பாருங்கள், அவங்க கரெக்டாக அதை கடைப்பிடிப்பாங்க. ஆனால் அதற்குள்ள போகிற நாம அதை சரியாக கடைப்பிடிக்கணும். அந்த கடைப்பிடிக்கிறதுங்கிறது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா கீழ்ப்படியறது. அப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல உடன்படிக்கை பண்ணும்போது அவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். ஆரம்பத்தில் நம்ம ஓசியால ஒரு வசனம் பார்த்தோமே, அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. ஆண்டவர் முதலாவதாக ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. முதலாவதாக ஒரே ஒரு உடன்படிக்கை தான் அவனோட பண்றாரு. அந்த உடன்படிக்கையவே மீறிடுறாரு. அப்படி அந்த கீழ்ப்படியாமை இல்லாமல் போனது மூலமா பாவமானது இந்த உலகத்திற்குள்ளார வந்தது. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலர்களுக்கும் உடன்படிக்கை பண்ண போது அவங்க நிறைய நேரங்கள்ல அதுக்கு கீழ்ப்படியாம மீறி நடந்ததுனாலதான் அவங்க அநேக கடினங்களை சந்திச்சாங்க. நிறைய பேர் அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ளேயே போகாம போனாங்க. இப்படி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தின போது அதுல கீழ்ப்படியாம இருக்கிறதுனால அநேக துன்பங்கள் தான் நம்மளுக்கு வருது. இதெல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டுதான் ஆண்டவர் நமக்கு அந்த பாவமானது உள்ள வந்ததுனால தானே நம்ம இந்தப்படியான பாடுகளுக்குள்ளார போறோம். இந்த பாவத்தை முதல்ல நீக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு புதிய உடன்படிக்கைய இயேசு கிறிஸ்துவின் மூலமா கொடுத்திருக்காரு. அப்படி அந்த புதிய உடன்படிக்கைய நாம காத்துக்கொள்கிறவர்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காருங்கிறத விசுவாசிச்சு அந்த புதிய உடன்படிக்கைய நம்ம ஏற்று அவருக்குள்ளார வருகிறோமே. ஆனால் அவருடைய வார்த்தைகளை நாம கைக்கொள்வதற்கு நாம முனைப்புடன் செயல்படணும். அதற்காக தான் முன்பாக
கற்பலைகளில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் இப்போ நம்முடைய இருதயமாகிய பலைகளில் எழுதுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அநேக வசனங்கள் சொல்லியிருக்காரு. அப்படி இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் நாம காத்துக்கொள்கிறதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் கொடுத்திருக்காரு. இத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு இப்ப அவசியமானது என்னது? நாம கான்சியஸா ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப அவர் செய்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக நிறைவேறும். நமக்கு முழுமையாக அந்த பாவ மன்னிப்பு உண்டாகும். அவர் செய்த அநேக வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற விதமாக வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா வாக்குத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் என்று இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் அந்த அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்தியிருக்காரு, அதாவது அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. அவர் எப்பவுமே உடன்படிக்கையை காத்து நடத்துகிற தேவனா இருக்காரு. அவர் பண்ணுகிற வாக்குத்தத்துக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எபிரேயர் 10:23 சொல்லுது இல்லையா? அப்போ அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளார, அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகிற நாம அந்த கீழ்ப்படுதலோட நடக்கணும். அந்த கீழ்ப்படுதலே ஆண்டவருக்கு நாம இந்த மாதத்துல பண்ணுகிற வாக்கா இருக்கணும். நாம ஆண்டவரத்துல நம்மளே ஒப்பு கொடுத்து அந்த கீழ்ப்படுதலுக்கு எதுவா நடக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்தினோம் ராஜா. அப்பா, நீர் உடன்படிக்கையை காத்து நடத்திற நல்ல தேவனா இருக்கீங்க. அப்பா, வாக்குத்தத்தம் பண்ண நீங்க உண்மையுள்ளவரா இருக்கீங்க. ஆனா எங்களிடத்துல அந்த கீழ்ப்படியாம இருக்கிறதுனால தான் நிறைய நேரங்கள் நாங்க இடறி போகிறோம், பாவத்துக்குள்ளாகிறோம் ராஜா. இந்த நாள்ல நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய வார்த்தைகளை கைப்பற்றி நடக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை கொடுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, அதுவே எங்கள் வாஞ்சியாக இருக்கட்டும் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடப்போமே. ஆனால் அப்பா, நீர் செய்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிற சுதந்திரர்களாக நாங்கள் மாறுவோமே ராஜா. கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக என்றென்றைக்கும் உம்முடைய உடன்படிக்கையை நாங்களும் காத்து நடக்கிறவர்களாக இருக்கணும் ராஜா. அப்படியே நீங்கள் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.